evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல நோய்களுக்கு மருந்தாகக்கூடிய இஞ்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இஞ்சி வந்து ரொம்ப நல்லது. நம்ம அஜீரண பிரச்சனை, செரிமானம், என்ன கோளாறு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு இஞ்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இருக்க டவுட், அதாவது லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன, கர்ப்பிணிகள் அதாவது மாதமாக இருக்க டைமில் வந்து இந்த வாந்தி வந்து குமட்டல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து இஞ்சி சேர்க்கலாமா, அவங்களுக்கு வந்து இஞ்சி டீயோ இஞ்சி சாரோ கொடுக்கலாமா, அது வந்து குழந்தைக்கோ ஏதோ பாதிப்பு அவங்களுக்கோ ஏற்படுத்திடுமா அப்படின்னு சொல்கிற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டவுட் இருக்கவங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சியை வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, கொடுத்தா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ அந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ண மட்டும்தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பரா பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஞ்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இஞ்சி அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இதுனா அது இஞ்சி தான். அதாவது இஞ்சி இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதாவது நம்ம உடலில் வந்து ஏதாவது ஒரு கோளாறு வந்தால் டக்குன்னு வந்து இஞ்சியை தட்டி சாறு எடுத்து கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு பெரிய ஒரு மருத்துவத்திற்கான ஒரு இடத்தையே பிடிச்சிருக்கு. இந்த இஞ்சியை வந்து இன்றைக்கி கர்ப்பிணிகள் வந்து சாப்பிடலாமா, ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுப்போம் தெரியும், கர்ப்பமான டைமில் இஞ்சியை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம். பொதுவே இந்த டைமில், அதாவது இந்த குளிர்காலம், அதாவது மழையும் குளிரும் இப்படி சேர்ந்து வாட்டிகிட்டு இருக்க இந்த காலங்களில் வந்து நமக்கு அந்த இஞ்சி டீ வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது இஞ்சி கலந்து அந்த தேநீரை நம்ம குடிக்கும்போது இந்த அந்த குளிரால் வர அந்த நடுக்கம் எல்லாமே வந்து நமக்கு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறு இருக்கு இல்லையா, இஞ்சி சாறு குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஜீரண ப்ராப்ளம் இருந்தால் அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக சரியாயிருன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலங்களில் வர இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை வலி, அதாவது தொண்டை கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, தொண்டை ஒரு மாதிரி கட்டிகிட்டு இருக்கும், அவங்க பேசுகிற வாய்ஸ் வந்து வெளியே வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எச்சு முழுங்கும் போதெல்லாம் அந்த தொண்டையில் வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து நம்ம அதிகமாக வந்து மழை காலங்களில் வந்து நம்ம அந்த குளிர்காலங்களில் வந்து ரொம்ப அதிகமாக சந்திச்சுட்ருப்போம். இந்த டைமில் வந்து என்ன செய்யலாம்னா, நம்ம வந்து இஞ்சி வந்து நல்லா தட்டி சாறு எடுத்து அதை வந்து வெந்நில ஊற்றி கொஞ்சம் ஹனி கலந்து குடித்தோம் அப்படின்னா தொண்டைக்கு வந்து நல்லா இதமாக இருக்கும். அந்த தொண்டை கட்டு அப்படின்ற பிரச்சனை கூட வந்து நமக்கு சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சியை வந்து நல்லா லெமன் சாறில் கலந்து குடிக்கிறதுனால எப்பேற்பட்ட செரிமான கோளாறு பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சரியாயிடும். இப்போ வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு தான் மெயினாக வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது கர்ப்பமான டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா வாந்தியும் குமட்டலும் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கர்ப்பமான டைமில் வந்து 5 months, அதாவது முதல் 5 மாதம் வந்து எல்லாருக்குமே வந்து வாந்தி எல்லாமே இருக்கும், தலை சுற்றல் எல்லாமே இருக்கும். 6ஆவது மாதம் தொடங்கிருச்சு அப்படின்னால அந்த பிரச்சனை வந்து அடியோட சரியாயிடும். ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த குழந்தை பிறக்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வாந்தி குமட்டல் மயக்கம் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த டைமில் அந்த மயக்கம் வர டைமில் வந்து இஞ்சி சாரோ இல்லைனா இஞ்சி கலந்து அந்த டீ வந்து குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிரிஸ்காக இருக்க மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த குமட்டல் இருக்கும்போது அந்த இஞ்சி சாறை குடித்தோம்னா அந்த குமட்டல் வந்து நின்றும், அந்த வாந்தி வந்து வராமல் இருக்கும்னு சொல்லி அதுக்காக இஞ்சி வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த கர்ப்பமான டைமில் இஞ்சி வந்து அதிகமாக, அதாவது சேர்க்கலாம், ரொம்ப அதிகமாக வந்து கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. ஏன்னா அதில் வந்து காரத்தன்மை வந்து இஞ்சியில் அதிகமாக இருக்கும் இல்லையா. அந்த காரத்தன்மை என்ன ஆகும்னா நம்ம அடிக்கடி, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வட்டம் இஞ்சி டீ குடிக்கிறது ஓகே தான். அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா எப்போவுமே அந்த காலையில் ஒருக்க, சாயங்காலம் ஒருக்க, நைட்டு படுக்கும்போது ஒருக்கன்னு சொல்லி ஒரு சில வந்து டீ அதிகமாக குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த இஞ்சி டீ குடிக்கிறது இல்லைன்னா இஞ்சி கலந்த தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகமாக அந்த இஞ்சியை குடிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் கொமட்டல் வந்துகிட்டே இருக்குது, அவங்க வந்து ஒரு மாதிரி அடிக்ட் ஆன மாதிரி இருப்பாங்க. அந்த இஞ்சி சாறு குடித்தா மட்டும்தான் எனக்கு வந்து சரியாகுன்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இஞ்சி சாறு அடிக்கடி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதோட காட்டம் வந்து நமக்கு அதிகமாகி குழந்தைக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஒரு சில குழந்தைகளுக்குலாம் ஸ்கின் ப்ராப்ளம் கூட வந்து பிறக்கும் போதே அந்த பேபிக்கு வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இஞ்சி சாறு வந்து ஒரு அளவு தான் குடிக்கணுமே தவிர அதுக்கு அளவுக்கு அதிகமாக வந்து கர்ப்பிணிகளுக்கு குடிக்கக்கூடாது. அதான் குடிக்கவே கூடாதுன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1 டைம் மட்டும் குடிங்க. இல்லைன்னா மற்ற டைம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தலை சுற்றல் வாந்தி இருக்குன்னா லெமன் குடிக்கலாம் இல்லைனா க்ரீன் டீ இந்த மாதிரி கூட மாற்றி குடிங்க. ஆனால் இஞ்சியவே நம்ம குடித்தா மட்டும்தான் சரியாகும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட நலனும் முக்கியம், நம்மளோட குழந்தையும் நலன் முக்கியம் இல்லையா. அதனால் கர்ப்பமான டைமில் கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.